அப்படியே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நாம் அமர்ந்திருப்போம். நம்மை தேடி வருகிறவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நாம் தேடி போகிறவர்கள் அல்ல, நம்மை தேடி வருகிறவர் தான் நம்முடைய தெய்வம். ஆமென். ஹல்லேலூயா. வெறுமையாய் வலையை அலசி கொண்டிருந்தவன் பேதுரு. அவனுக்கு ஒரு மீனுமே கிடைக்கல, வெறுமையான வலையை அலசி கொண்டிருந்தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை தேடி சென்றார். உன் படகில் எனக்கு கொஞ்சம் இடம் தருவாயா என்று ஆண்டவர் கேட்டார். அவன் என்ன சொன்னான்? தாராளமாக இயேசுக்கு தன் படகை விட்டு கொடுத்தான். இன்னைக்கு வந்திருக்கிற நீங்க ஒவ்வொருவரும் உங்க உள்ளத்தை, இந்த புதிய ஆண்டுக்குள்ள வந்திருக்கிற நீங்க உங்க இதயத்தை, உங்க உள்ளத்தை இந்த ஆண்டவருக்கு நேராக திறந்து கொடுத்து பாருங்க. அவர் உங்கள் படகில் ஏறுவார் என்று சொன்னால் வெறுமையாயிருக்கிற உங்கள் வலையை கிழியத்தக்கதாய், ஹல்லேலூயா, உங்களால் இழுக்கவே முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் வானங்களை திறந்து கொடுக்கிறவராம், இடங்கொள்ளாது மட்டும் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன். அப்படிப்பட்ட தெய்வம் நாம் ஆராதிக்கிற தேவன். இப்பொழுதும் அந்த இயேசுவின் நாமத்தை நாம் உயர்த்தி பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு பாடல் தான். கைகளை தட்டி விட உற்சாகமாக. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தரு கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பார் எங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பார் எங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சொல்லுமா? இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூமியிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். கைகளை உற்சாகமா கூட. தெய்வ பிரசன்னம் இந்த நாளில நம் மத்தியில இறங்கணும். இந்த இடத்திலிருந்து போகிற பொழுது நீங்கள் வெறுமையாய் செல்லக்கூடாது. ஹல்லேலூயா. உங்கள் படகுகளை ஆண்டவர் நிரப்பி அனுப்புவாராக இயேசுவின் நாமத்தினாலே. இந்த நாமத்திற்கு முன்பதாக எல்லா முழங்கால்களும் முடங்கும். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். உற்சாகமாய். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்து இன்னைக்கு ஒரு வெற்றியோட தான் வீட்டுக்கு போவேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? உற்சாகமாய் கைகளை தட்டி. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம்,
இணையில்லா நாமம் இன்ப நாமம். மறுபடியும் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாபத்து சாபங்கள் நீங்கணும் இயேசுவின் நாமத்தில். நாமம் சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம் சாப பிசாசை தூரத்திடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் நேற்றும் இன்றும் என்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். மீண்டும் சொல்லுமா இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். மறுபடியும் எங்கள் இயேசுவின் நாமத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. நாமம் இந்த நாமத்தை சொல்ல சொல்ல உங்களை இதுவரை தொந்தரவு செய்த பிசாசுகள் அவைகள் வெளியேறும். இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான இந்த நாமத்துக்கு முன்பதாக இணையில்லா வானோர் நாமம் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய உள்ளங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் இயேசு என்கிற நாமமே இயேசுவின் நாமம் கைகளை தட்டி ஆமென். நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். நன்றி அப்பா. ஹல்லேலூயா. நம்மை வாழ வைத்தது அவருடைய நாமமே. இம்மட்டும் நம்மை வழிநடத்தி வந்தது அவருடைய நாமமே. ஹல்லேலூயா. இந்த நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் வியாதிகள் மறைந்து போகிறது. இந்த நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் பிசாசுகள் நடுங்குகின்றன. இந்த நாமம் ஒரு குடும்பத்தில் பேசப்படுகிற பொழுது அங்கு அளவில்லாத சமாதானம் அவர்களுக்குள் வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மனுஷ ரூபமாய் அவர் இந்த பூமிக்கு காணப்பட்டார். ஹல்லேலூயா. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவருக்கும் ஆசை வந்துருச்சு. என் பிள்ளை மாதிரியே நானும் மாம்சம் இரத்தத்தையும் உடையவராக மாறுவேன். ஹல்லேலூயா. என் பிள்ளை படக்கூடிய அத்தனை அவஸ்தைகளையும் அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை வியாதிகளையும் என் சரீரத்திலே நான் சுமப்பேன். என் பிள்ளைகள் சுகமாக இருக்க வேண்டும். என் பிள்ளைகள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். என் பிள்ளைகள் செழிப்பாக இருக்க வேண்டும். அவர்கள் மேல் தரித்திரம் இருக்கக்கூடாது என்பதற்காக வேதம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யமுள்ள அந்த தேவன் நமக்காக சிலுவை பரியந்தம் தம்மைத்தாமே அவர் தாழ்த்தினாராம். அவர் தம்மைத்தாமே சிலுவை பரியந்தம் தம்மைத்தாம் தாழ்த்தினபடினாலே வேதம் சொல்லுகிறது, பிதாவாகிய தேவன் அவருடைய நாமத்தை எடுத்து எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாக அந்த நாமத்தை வைத்தாராம். ஹல்லேலூயா. ஆகவேதான் இந்த நாமத்தில் அவ்வளவு ஒரு வல்லமை. இந்த நாமம் ஒன்று போதுங்க உங்க வீட்டுக்கு. ஹல்லேலூயா. இந்த இயேசுவின் நாமம் போதும் உன் சூழ்நிலையை மாற்றுவதற்கு. இந்த இயேசுவின் இந்த நாமம் போதும் உன் பிள்ளையோட வாழ்க்கையை சரிப்படுத்துவதற்கு. இந்த இயேசுவின் நாமம் போதும் உன் சாபம் நீங்குவதற்கு, உன் தரித்திரம் மாறுவதற்கு. கைகளை தட்டி மீண்டுமாக கூட நாம் ஒரு வரியை மட்டும் நம்ம மீண்டுமாக இயேசுவின் நாமம் இனிதான நாமம் என்று மீண்டுமாக ஒரு தடவை நம்ம பாடுவோம். இந்த நாமத்தை நம்ம இந்த நேரத்தை உணர்ந்து பாடுவோம். தேவ வல்லம் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் அது நிரப்பும். Thank you, Holy Spirit. நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து இந்த நாமத்தை உச்சரிக்க போறீங்க? ஆமென். இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம். வேண்டுமாய்
இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான இருக்கிற இடத்துல இணையில்லா ஒரு தேவ வல்லமை இறங்கட்டும். இன்ப நாமம். மகிமை, இயேசுவின் நாமம் அற்புதங்கள், இனிதான நாமம், ஹல்லேலூயா. இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம். ஒரு சிலருடைய வீடுகளில் காணக்கூடிய கட்டுகளை ஆவியானவர் அவிழ்த்து போடுகிறார். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் பாவங்கள் போக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும், பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர் கழிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. நீங்க எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க வருவதற்கு முன்பதாகவே, நீங்க எல்லாரும் அந்த வண்டியில வேன்ல இருந்து இறங்கி வருவதற்கு முன்பதாகவே, நீங்க இந்த மாடிப்படியில ஏறி வருவதற்கு முன்பதாகவே உங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறதை நான் கண்டேன். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் உங்களுக்கு முன்பதாகவே அவர் இந்த இடத்துல வந்தார். இன்றைக்கு நான் உங்களிடத்தில் ஒன்றை சொல்ல ஆசைப்படுகிறேன். நீங்கள் வெறுமையாய் போவதில்லை. உங்கள் சூழ்நிலை இந்த 2023 இருந்தது போல இந்த 24 இருப்பதில்லை. ஹல்லேலூயா. இந்த ஆண்டு செழிப்பின் ஆண்டு, இந்த ஆண்டு உயர்வின் ஆண்டு, இந்த ஆண்டு மகிமையின் ஆண்டு. இந்த ஆண்டிலே என் தேவன் தம்முடைய பிள்ளைகளை அவர் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பாராம், வேறு பிரித்து காண்பிப்பார் என் ஆண்டவர். கைகளை தட்டி உற்சாகமாக கூட ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னன்னு தெரியல, ஆவியானவர் நாமங்களை குறித்தே அவர் மேன்மை பாராட்டுகிறார். ஹல்லேலூயா. இந்த நாமம் ஒன்று போதும், நீ சுமந்து செல். உன் வீட்டிற்கு இந்த நாமம் ஒன்று போதும் உன் சூழ்நிலையை மாற்றுவதற்கு. ஓ ரிமா ஷாதா லாவாரா ரேகாலா தியான் சுனாதல பிரியான் சுனதி ரிம ஷீதிலியா குல தியான் சுனதி பிரி ராஷாதலா ராமாஷி பஹலா ரியான் சுனதி இயேசுவின் நாமத்தினாலே ரிமா ஷீதிலியா குல மௌஷீதிலியா சுனதி. உன்னதத்திலிருந்து ஒரு மகிமை நுகங்களை முறிக்கிறது, கட்டுகளை அவிழ்க்கிறது, பிசாசுகளை துரத்துகிற ஒரு அபிஷேகம் அப்பா உம்முடைய பிள்ளைகள் மேல இறங்கட்டும். ரிமா ஷீதிலி ரிபலியா குல தியான் சுனதி. ஹல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு என்கிற நாமம். இந்த நாமம் இந்த 2024 உங்க கூட இருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாக இந்த இடத்துல நான் பேசிக் கொண்டு இருக்கிறேன். நீங்கள் வருவதற்கு முன்பதாகவே கடந்து வந்தவர் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனம் உடைந்து நொறுங்கி போய் இயேசு மரித்து போனார், அவர் எங்கே உயிரோடு வரப்போகிறார் என்று சொல்லி பேதுரு, முக்கியமான ஒரு சீசன் பேதுரு, அவன் மனம் நொடுங்கி போனான். இனி எங்க ஆண்டவர் வரப்போகிறார், அவ்வளவுதான், நாம் மறுபடியும் நாம் என்ன செய்வோம், நாம் மீன் பிடிக்க போகலான்னு சொல்லி அவங்க படகை எடுத்துக்கொண்டு என்ன செஞ்சாங்க, எல்லாரும் மீன் பிடிக்க போயிட்டாங்க. மறுபடியும் அவ்வளவுதான், நம்மிடத்தில் வாக்கு பண்ணினார். ஐயோ, எத்தனை அற்புத அடையாளங்களை செய்தார். இவர்தான் இஸ்ரவேலின் ராஜா என்று நாம நினைத்திருந்தோம். ஆனால் அவர் மரணம் அவருக்கு கொடூரமாக சம்பவித்து விட்டதே. அவரை அடக்கம் பண்ணினார்களே, என் கண்களால் நான் பார்த்தனே என்று சொன்ன பொழுதுதான் அவங்க பாருங்க, எல்லாரையும் புலம்பிக் கொண்டு அவங்க மீன் பிடிக்க போனாங்களாம். இப்பொழுது என் இயேசு உயிர் தெழுந்தார். ஹல்லேலூயா. மரணம் அவரை ஜெயிக்க முடியல, என் இயேசு மரணத்தை ஜெயித்தார். பாதாளம் என் இயேசுவை கட்டுப்படுத்த முடியல, என் ஆண்டவர் பாதாளத்தை கட்டுப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணத்திற்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோலை என் இயேசு தன் கைகளிலே பிசாசினிடத்திலிருந்து பற்றி பிடுங்கி எடுத்துக்கொண்டு அவர் உன்னதமானுடைய தேவனுடைய வலது பாரிசத்திலே அவர் அமர்ந்து இருந்தாராம். ஹல்லேலூயா. கைகளை தட்டி மகிமைப்படுத்துவோமே. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. இந்த இடத்திலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை நீங்க உன்னிப்பா கவனிப்பீங்கன்னு சொன்னா என் ஆண்டவர் உங்க கூட தான் அவர் பேசிக் கொண்டு இருக்கிறார். Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே,
நன்றி பரிசுத்த ஆவியானவரே. பாருங்க, வெறுமையான அந்த படகு அவங்க என்ன செய்யறாங்க, கடலுக்குள்ள தள்ளி கொண்டு போகிறாங்க. எல்லா சீசர்களும் அவ்வளவுதான், நம்ம நம்பி இருந்த ஆண்டவர் எங்க திரும்ப வர போறார் நினைச்சாங்க. ஆனால் அவரோ என்ன செய்தாராம், இவர்களுக்கு முன்பதாகவே அவர் என்ன செய்யறாராம், ஒரு பெரிய மீனை எடுத்து இவர்களுக்காக என்ன செஞ்சு கொண்டிருந்தாராம், கடற்கரையில் அமர்ந்து இருந்து அவர் மீனை பொரிச்சு வச்சிருந்தாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீசரிடத்தை சொன்னார், நீங்கள் போங்கள், உங்களுக்கு முன்பதாகவே நான் கலிலேயாவில் நான் இருப்பேன். ஹல்லேலூயா. வாக்கு பண்ணினவர் உங்களிடத்தில் வரும் வரை நான் உங்களை விட்டு போவதில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் மேல் வீட்டறையில் அன்றைக்கு காத்திருந்தாங்க. அவர்கள் போய் அமர்ந்திருந்த பொழுது சடிதியாய் அந்த இடத்திலே பெருங்காற்று வீசுவது போல ஒரு காற்று வீசிற்று. அந்த இடம் அசைந்தது என்று சொல்லப்படுகிறது. பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். ஒவ்வொருவரையும் அவர் நிரப்பினார். அவர்கள் புதிய பலத்தோடு எழுந்திருந்தார்கள். இந்த 2024 நீங்கள் ஒரு புதிய பலனாய் நீங்கள் எழுந்திருப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. உங்கள் சூழ்நிலை இப்பொழுது இருப்பது போல் இருப்பதில்லை. நீ இன்னும் தரித்திரத்தில் வாழ்வது இல்லை. உன் சூழ்நிலைகளை ஆண்டவர் மாற்றுவார். உன் பிள்ளைகளுடைய சூழ்நிலையை மாற்றுவார். உன் கணவருடைய சூழ்நிலை மாற்றுவார். ரட்சிக்கப்படாத உன் கணவர் இந்த வருஷத்தில் அவர் ரட்சிக்கப்படுவார். மீட்க முடியாத உன் மகன் மதுபானத்துக்கும் குடிக்கும் வேசித்தனத்துக்கும் அடிமையா இருக்கிறானா, இயேசு இந்த வருஷத்தில் அவர் விடுதலையாக்குவார். ஹல்லேலூயா. நான் தீர்க்க தரிசனமாய் பேசுகிறேன். இந்த இடத்துல இருக்கிற அநேகர் நீங்கள் சாட்சி சொல்லுவீர்கள் என் ஆண்டவருக்கு என்று சொல்லி. ஹல்லேலூயா. உன்னதத்திலிருந்து என் தேவன் இந்த இடத்துல அமர்ந்து இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ இல்லையோ, நான் அதை உணர்ந்து கொண்டே இருக்கிறேன். தேவ பிரசன்னம் இந்த இடத்தை ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறது. இந்த நாமத்தை நான் உச்சரிக்கிற பொழுது அவர் உங்களை நிரப்புவார். மறுபடியும் நம் நாமங்களை குறித்து நான் மறுபடியாக நான் பாட ஆசைப்படுகிறேன். Thank you, Holy Spirit. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள். கைகளை தட்டி Thank you, Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. திருப்படியெல்லாம் எழுந்துருங்க, எழுந்து கைகள் தருங்க. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. மீண்டும் சொல்லுவா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரோவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரோவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. கைகளை தட்டி உற்சாகத்தோடு. இந்த 2024 நான் ஒரு வெற்றியை எடுப்பேன்னு விசுவாசிக்கிறவங்க இந்த நாமங்களை உயர்த்தி பாடி பாருங்க. Thank you, Holy Spirit. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. சொல்லுவா, எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்தபோது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரோவா, யெகோவா ராஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரோவா, யெகோவா ராஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவேன். மீண்டுமாய்
தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். Thank you, Jesus. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல் ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், ஆமென். யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். ஹல்லேலூயா. எலோகியும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாடும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. எலோகியும் நீங்க தாங்க, என்றும் உள்ள தேவனாக எந்த நாடும் பாடுவீங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க இன்றும் என்றும் பாடுவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், உற்சாகமாய். யெகோவா ஷம்மா, thank you Holy Spirit. யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம். இன்னைக்கு பிசாசு வெட்கப்பட்டு போணும். நீங்க துதிக்கிற துதியில பிசாசுகள் வெட்கப்பட்டு போவதாக. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். மீண்டுமாய். யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரூபா, யெகோவா ரஃபா. யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள் எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம் கரம் தட்டி பாடிடுவேன். நன்றி ஆண்டவரே. அப்படியே இருக்கிற இடத்துல நாம் நின்ற வண்ணமாக அந்த உன்னதத்தை நோக்கி பார்ப்போமா. பரலோகம் இந்த நேரத்தில் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒன்றை காண்கிறேன். என் ஆவியானவர், நான் நேசிக்கும் என் இன்ப நேசர், இந்த இடத்தை அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அவரை நீங்க உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்க துதிக்க முடியும்? ஹல்லேலூயா. அவருடைய ஒரே ஆசை, என் பிள்ளைகள் என்னை உயர்த்தட்டும், என்னை மகிமைப்படுத்தட்டும். நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர் சொல்ல, நான் உன்னிடத்தில் வேறு எதை கேட்கிறேன்? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உன் பலிகளின் மேல் நான் விருப்பப்படல, நீ எனக்கு காட்டக்கூடிய தூப கலசம் நான் அதுல விருப்பப்படல, என்னுடைய விருப்பமே நீதான். ஆண்டவர் சொன்னார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உனக்காக சிலுவையில் செய்து முடித்ததற்கு நீ எதை எனக்கு கொடுத்து என்னை அதை சரிகட்ட முடியும்? ஹல்லேலூயா. வெள்ளியும் பொன்னும் அதற்கு ஈடாகாது. ஆட்டு ரத்தமோ மாட்டு ரத்தமோ கோழி ரத்தமோ அதுக்கு ஈடாகாது. ஹல்லேலூயா. அவருடைய ஒரு சொட்டு ரத்தம் போதுங்க இந்த உலகத்தையே சுத்தப்படுத்தும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தையே மாற்றிவிடும். அப்படி ஒரு சொட்டு ரத்தம் போதுங்க. உன் குடும்பத்துல அந்த ஒரு சொட்டு ரத்தம் விழுமென்று சொன்னால் உன் சூழ்நிலையே தலைகீழாக மாறும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் என்னை நீ அன்பு கூறுவாயாக. இதை மட்டும்தான் ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும். இந்த இடத்துல வந்திருக்கிற நீங்க கொஞ்சம் பேராக இருந்தாலும் இந்த 2024க்குள்ள நீங்க அடி எடுத்து வைத்திருக்கீங்க. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷத்துல நீங்கள் அற்புதங்களை காண்பீங்க. இதுவரைக்கும் என் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கலாம், அநேக வார்த்தைகளை நீங்கள் பெற்றிருக்கலாம். ஆனால் இந்த வருஷத்துல நான் டிசம்பர் மாதத்துல நான் ஆண்டோட சமூகத்தில் அமர்ந்திருந்த பொழுது தேவ ஆவியானவர் என்னோடு சொன்ன வார்த்தை, இந்த 2024, இந்த 2025, இந்த 2026, இந்த 3 வருஷமும் என் பிள்ளைகளுடைய செழிப்பின் வருஷம் என்று அவர் சொன்னார். ஓ ரிமா ஷாதாலா பரிகாலா பரிகாலா தியான் சொன்னது. ஹல்லேலூயா. இந்த 3 வருஷமும் தேவனுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய உயர்ந்த ஆசீர்வாதத்தை நான் கட்டளையிடுவேன் என்று சொன்னார். தேசத்தில் மாற்றங்கள் உண்டாகும் என்று சொன்னார். நாம் நினைக்க முடியாத பெரிய பெரிய மாற்றங்கள் அரசியலிலே உண்டாகும் என்று சொன்னார். இந்த தேசத்தின் அரசியல்ல மிகப்பெரிய மாற்றங்கள் வரும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மிகப்பெரிய குழப்பங்கள் இந்த வருஷத்திலே உண்டாகும். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காற்று வீசும். ஹல்லேலூயா. அன்றைக்கு உங்கள் அருகில் இருக்கிறவர்களுக்கு கூட உங்களால் உதவி செய்ய முடியாதாம், அப்படிப்பட்ட ஒரு பெருங்காற்று இருக்கிறது. ஆனால் ஆவியானவர் சொன்னார், நான் என் பிள்ளைகளையோ நான் பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. அவர்களை நான் சூழ்ந்து கொள்ளுவேன். சகரியா 2:5 சொல்லப்பட்டிருக்கிறது, நானே உனக்கு அக்கினி மதில் சுவராய் இறங்கி நிற்பேன். என் ஆண்டவரே உன் அருகில் நிற்பார். ஹல்லேலூயா. சத்துருக்கள் உன் இல்லத்துக்குள் நுழைய முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுக முடியாது. தரித்திரம் உன்னை அணுகவே முடியாது. ஹல்லேலூயா. காரணம் இயேசுவே உன்னை சூழ்ந்து நிற்பார். எத்தனை பேர் விசுவாசத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் நீங்க ஏற்றுக்கொள்றீங்க எனக்கு தெரியல. ஆனால் விசுவாசிக்கிறவளே பாக்கியவதி என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. தேவன் உண்டென்றும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்றும் தன் இருதயத்தில் முழு நிச்சயமாய் விசுவாசிக்கிற பொழுது அது அப்படியே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நான் தேவ ஊழியக்காரனாய், ஹல்லேலூயா, நான் தீர்க்கதரிசியா நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் வாழ்க்கையில இப்ப இருக்கிற சூழ்நிலைகள் இனி இருக்காது. ஓ தேங்க் யூ ஜீசஸ். அற்புதங்கள் நடக்கும். உன் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்கும். இதுவரை கண்டிராத அதிசயங்கள் உன் வாழ்க்கையில் உண்டாகும். நீ நினைத்து பார்க்காத பெரிய அதிசயத்தை என் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் செய்வார். கைகளை உயர்த்தி பெற்றுக் கொள்ளுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏதோ சும்மா அங்க உட்கார்ந்து நான் பேச வரல. நான் ஆவியானவர் எனக்குள் உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தையை நான் அப்படியே உங்ககிட்ட நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆவியானவர் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் கேட்கிறவர்கள், வேதம் சொல்லுகிறது, கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் சொல்லுகிறார், கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம் சீஷர்களை உலகத்தில் அனுப்பின பொழுது, நீங்கள் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள், ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை பேசுங்கள். ஒருவன் உங்களை ஒரு இல்லத்தில் உங்களை ஏற்றுக்கொண்டு அவன் பணிவிடை செய்வான் என்று சொன்னால், உங்களை ஏற்றுக்கொள்வான் என்று சொன்னால், நீ பேசுகிற ஆசீர்வாதம் அவன் தலைமையில் தங்கும். இல்லை என்று சொன்னால் நீ உன் காலின் தூசியை நீ உதறிவிட்டு வந்துவிடு. நீ பேசின ஆசீர்வாதம் உனக்கே வரும் என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. நான் இங்கிருந்து பேசக்கூடிய ஆசீர்வாதமான வார்த்தைகள் உங்களிடத்தில் வரும். நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளனா அந்த சமாதானம், அந்த ஆசீர்வாதம் அது திரும்ப எனக்கே வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றுக்கொள்ளுங்க.
நிச்சயமாகவே என் இயேசு உங்களை அதிகமாய் அவர் நேசிக்கிறார். இங்க வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பெயர் பெயராய் அவர் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அநேக வருஷங்கள் நீங்க எதிர்பார்த்து சோர்ந்து போனீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கற்பத்தின் கனிக்காக யாரோ ஒரு சகோதரி நீண்ட நாளா நீங்க கேட்டு 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 சோர்ந்து போனீங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அது ஒருவேளை உன் பிள்ளைக்காக இருக்கலாம், அல்லேலூயா, உன் சந்ததிக்காக இருக்கலாம், உனக்காக கூட இருக்கலாம். இந்த நேரத்தை வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் கற்பத்தின் கனியை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. உற்பவத்தின் காலத்திலே நீ ஒரு குமாரனை பெறுவாய் என்று என் ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. ஆபிரகாமால நம்ப முடியல, சாரால நம்ப முடியல. வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் சரீரம் செத்து போயிட்டு, சாராளுடைய கற்பம் அது செத்து போயிட்டான், அதுல ஜீவனே இல்லையா. அப்படிப்பட்ட கற்பத்துல என் தேவன் சந்ததியை உண்டாக்கினார். உங்களுக்கு கொடுக்க மாட்டாரா? இந்த 2024 அடி எடுத்து வைத்திருக்க உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய மாட்டாரா? நிச்சயமாகவே அவர் செய்வார். நிச்சயமாகவே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை ஒன்றும் வீண் போகாது. முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறே, உம்மை போற்றுகிறே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறே, வாழ்த்துகிறே, வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். மீண்டும் சொல்லுமா? உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. சொல்லுங்க. அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. பிள்ளைகளை நிரப்புங்கப்பா, ஒவ்வொருவரை நிரப்புங்க. அதிசயங்கள் இந்த நேரத்தில் உன்னதத்துக்கு நேராக கைகளை உயர்த்தி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பேன். அதிசயமானவரே, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். மீண்டுமாய் உயர்த்துகிறேன். எங்க தேவ பிரசன்னம் இறங்குகிறது. எத்தனை பேர் இதை பெற்றுக் கொள்வீங்க எனக்கு தெரியல. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறேன் அப்பா. உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உங்கள் பாதங்களிலே பரிசுத்த ஆவியின் அக்கினி ஊற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ ஒரு புது அபிஷேகத்தை என் ஆவியானவர் இந்த நேரத்தில் உங்கள் மத்தியில் ஊற்றுகிறார். ரீமா ஷாதலாரை கலரிபலியா. Thank you Holy Spirit. அப்பா நிரப்புங்க சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புங்கப்பா. ராஜா, வெறுமையான பாத்திரங்களை நிரப்புகிற என் ஆண்டவர் அப்பா, நீங்க உடைக்கப்பட்ட உள்ளங்களை மீண்டும் தேய்ச்சுகிறவர்.
இயேசுவே ஹalleluya. இந்த வெறுமையாய் வந்திருக்கிற இந்த பாத்திரங்களை இயேசுவே நிரப்புவீராக. ஆசீர்வாதத்தால் நிரப்புவீராக, ஐஸ்வரியத்தால் நிரப்புவீராக, உம்முடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்துவீராக. ஹalleluya. இயேசுவே உம்மை நம்பி வந்திருக்கிற இந்த வெறுமையான பாத்திரங்கள் ஹalleluya ஹalleluya உடைக்கப்பட்ட பாத்திரங்களை மீண்டும் உருவாக்கும் உம்முடைய கரம் இந்த நேரத்தில் இறங்குகிறது அப்பா. பிள்ளையுடைய வாழ்க்கையில மாற்றம், கணவருடைய வாழ்க்கையில மாற்றம், என் மனைவியுடைய வாழ்க்கையில மாற்றம், என் குடும்ப சூழ்நிலை மாற்றம். நான் விசுவாசிக்கிறேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹalleluya. He is a living God. ஹalleluya. அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் அவர் தேவனாய் இருக்கிறாராம். அவர் மரித்தோருக்கு தேவன் அல்ல. மரித்தோரிடத்தில் நீங்கள் அவரை தேடுகிறது என்ன? அவர் மரித்தோரிடத்திலிருந்து அவர் உயிர் தெழுந்தவர். He is rising. அவர் உயிரோடு எழுந்த தேவன். ஹalleluya. அவர் ஜீவனுள்ளவர். ரிமா ஷாதலா ரிகாலமா ஷிகிலே ரியாகுலா உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, உம் அதிசயங்களெல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். அப்படியே ஒரு கையை இதயத்துல வைங்களேன், ஒரு கையை உன்னதத்துக்கு நேராக உயர்த்துங்களேன். ஹalleluya. ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்படுவார். எல்லாம் எடுத்துரைப்பேன். அதிசயமானவரே, உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், உம்மை போற்றுகிறேன். முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன். உன்னதமானவரே, பரலோகம் உனக்கு நேராக திறந்து கொண்டிருக்கிறது. ஹalleluya. உன் கண்ணீரை காண்கிறவராய் இந்த பரலோகம் உன் அருகில இறங்கி வருகிறது. ஆண்டவர் சொல்ல, சுமை சுமர்ந்து சோர்ந்து இருப்பவர்களே, உங்கள் சுமைகளை என்னிடத்தில் இறக்கி வைங்க. இந்த 2024க்குள்ள அடியெடுத்து வைத்த நீங்க, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் பட்ட கஷ்டம் போதும்பா. இதுவரைக்கும் என் குடும்பத்துல என் தகப்பன் பட்ட கஷ்டம் போதும், என் தாய் பட்ட கஷ்டம் போதும், என் பிள்ளைகள் பட்ட கஷ்டம் போதும்பா. ஹalleluya. இயேசுவே, உம்முடைய ஒரு வார்த்தை போதும் அப்பா. உம்முடைய ஒரு வார்த்தை போதும். எனக்கு நேராக வருகிற ஒரு வார்த்தை போதுமே, நான் சுகமாவேன். என் வேலைக்காரன் சுகமாவான், என் பிள்ளை சுகமாவான், என் சூழ்நிலை மாறும், என் தரித்திரம் மாறும். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா, நீர் உம்முடைய மார்பில் இந்த நேரத்திலே கட்டி தழுவி பிடித்திருக்கிறீர் சுவாமி.
நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொருடைய உள்ளங்களையும் இந்த நேரத்தில் நீ தொடுகிறீரப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, இதோ வாசல் படியில் என்று நான் கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு அவன் தன் இதயம் என்கிற அந்த கதவை திறந்து கொடுக்கிற பொழுது நான் அவனோடு கூட அவன் வீட்டுக்கு சென்று நான் போஜனம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. சகோதரியே, நீ கவலைப்படாதே. உன் கணவருடைய சூழ்நிலை மாறும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் கணவரை பிடித்திருக்கிற பிசாசுகள் இனி உன் கணவரை நெருக்க முடியாது. எந்த மதுபானத்துக்கும் விபச்சாரத்துக்கும் வேசித்தனத்துக்கும் அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறானோ, பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன் நுகம் முறிக்கப்பட்டது, உன் சாபம் உன்னை விட்டு நீங்கிச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி சூரியன் உனக்கு அஸ்தமிப்பதில்லை, சந்திரன் இனி உனக்காக மறைந்து போவதில்லை. அப்படியே சூரியன் அஸ்தமித்தாலும் சந்திரன் மறைந்து போனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பேன். I am the light of the world. I am the light of the world. நானே உனக்கு வெளிச்சமாயிருப்பேன். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. சூழ்நிலைகளை மாற்றுகிறீர் அப்பா, கட்டுகளை அறுக்கிறீர் சுவாமி. Thank you Holy Spirit. Thank you Jesus. அப்பா, காத்திருக்கிறேன். ஒரு சகோதரி நீங்க சொல்றீங்க, நான் காத்திருக்கிறேன். ஆவியானவரின் காதுகள்ல சொல்றாரு, நான் காத்திருக்கிறேன். நான் காத்திருந்த நாட்கள் அநேகமா இருக்கிறது, எனக்கு ஒரு பதிலுமே வரல. இன்னும் ஆண்டவர்கிட்ட எனக்கு பதிலே வரலன்னு யாரோ ஒருத்தர் நீங்க இந்த இடத்துல நீங்க அங்கலாய்க்கிறீங்க. ஹல்லேலூயா. என் இதயத்தில் ஆவியானவர் அந்த பாரத்தை போடுகிறாரு. அந்த வார்த்தை என்னிடத்துல சொல்றாரு, நான் காத்திருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன், நான் காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. வருஷம் சென்று விட்டது, எத்தனையோ வருடங்கள் கடந்து விட்டது, நான் காத்திருக்கிறேன். ஆவியானவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கென்று காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து அவர்கள் உயரே பறப்பார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் ஓடினாலும் களைப்படையார்கள், அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். காரணம், காத்திருப்பவர்களுக்கு என் தேவன் கொடுக்கிற பரிசு மிகப்பெரிய பரிசு. எனக்கு ஆவியானவர் என்னன்னு தெரியலங்க, தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். என் ஆண்டவர் உங்களை நிரப்ப சொல்றாரு. நீங்க வெறுமையா இருக்கிறீங்க, இன்னைக்கு என் ஆண்டவர் உங்களை தம்முடைய வார்த்தையினால் அவர் நிரப்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்கள் உள்ளங்களை என் ஆண்டவர் ஆராய்ந்து அறிந்து வைத்திருக்கிறவர். கவலைப்படாதே மகளே, கவலைப்படாதே, கவலைப்படாதே. கர்த்தர் உனக்காகவே இறங்கி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அந்த ஆராதனை முடிக்க நினைச்சாலும் ஆவியானவர் இல்ல இல்ல, நீ பேசு. என் பிள்ளைகள் சோர்ந்து போய் இருக்கிறாங்க, அவங்க சோர்ந்து போய் இருக்கிறாங்க, அவங்க ஏங்கி போய் நிற்கிறாங்க. அற்புதத்துக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க, அதிசயத்துக்காக இந்த இடத்துல வந்திருக்கிறாங்க. ஆவியானவர் சொல்லுகிறார், நீ பெற்றுக்கொள்ளுவாய் மகளே, நீ பெற்றுக்கொள்ளுவாய். நீ வேண்டிக் கொள்ளுவதற்கும் நீ விரும்புவதற்கும் அதிகமாய் கிரியை செய்யக்கூடிய தேவனைத்தான் நீ ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். ஹல்லேலூயா. நீ இதுவரைக்கும் நம்பி இருந்த தெய்வம் உனக்கு என்ன கொடுத்தது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ தூக்கி சுமக்கிற தெய்வம் அது தெய்வம் அல்ல. நீ தூக்கி தூக்கி சுமந்தியே அது தெய்வம் அல்ல. உன்னை தூக்கி சுமக்கிற இந்த தெய்வமே தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த இயேசு உன்னை தூக்கி சுமப்பாருங்க, உன்னை தூக்கி சுமப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்றைக்கு இந்த வேதத்தை என் கைகளில் எடுத்தனோ இதுவரை என் ஆண்டவர் என்னை சுமந்து வருகிறார். எப்படிப்பட்ட நெருக்கத்திலும் அவர் என்னை கைவிடுவதே இல்லையா. ஹல்லேலூயா. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களை அவர் உனக்காக அனுப்புவார். நீங்க அங்கிருந்து போகிறப்போ உங்க வலப்பக்கத்திலையும் இடப்பக்கத்திலையும் தேவ தூதர்கள் உங்க கூட வருவாங்க. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்கன்னு தெரியல. ஹல்லேலூயா. என் இயேசு உங்களுக்காக ஒவ்வொருவருக்காகவும் அவர் தூதர்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர்கள் பரலோகத்துல தேவனுடைய சமூகத்தை அவர்கள் தரிசிக்கிறவர்களாக இருப்பார்களாம். இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருடைய அருகிலும் தேவ தூதன் இருக்கிறார். நீங்கள் போகிற பொழுது தேவ தூதன் உங்க கூட வருவாங்க. நீங்க நம்ம வீட்டுல உங்க கண்ணுல நீங்க ஐயோ எனக்கு சர்ப்பம் தெரியுது, ஐயோ எனக்கு பாம்பு தெரியுது, ஏதோ என் பின்னாடி வந்து நிக்கிற போல தெரியுது, இனி அது உன் கண்களில் தெரிவதில்லை. பிசாசுகளுக்கு இனி உன் வீட்டில் இடமில்லை. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் எது?
நீ வெளிச்சத்தின் பிள்ளை என்று ஆவியானவர் இந்த நாளிலே சொல்லுகிறார். உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்க செய்கிற மெய்யான ஒளி இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. உன் உள்ளத்தில் அவர் இந்த நேரத்தில் அவர் உன் இருளா இருக்கிற உன் உள்ளத்தை வெளிச்சமாக்கிட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit.